இந்த வருஷம் பிரதீப் ரங்கராஜனுடைய ஆண்டுன்னே சொல்லலாம். 3 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா LIK செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நம்ம நயன்தாராவோட வீட்டுக்காரர் டைரக்ட் பண்ண இந்த LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பேர் வச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. அது வந்து ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பிரதீப் ரங்கராஜன் வந்து இந்த வருஷத்தின் 3 படங்கள், அதில் வந்து 1 டிராகன் ரிலீஸ் ஆயிடுச்சு, அடுத்தது வந்து LIK, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டியூடு. இந்த 3 படமும் அவருக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த LIK வந்து செப்டம்பரில் ரிலீஸ் பண்ணுறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து என்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாங்க, லவ் தாங்க. இந்த லவ் என்னென்னலாம் பாடுபடுத்துது, இந்த லவ்வுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க, இந்த லவ் எங்கே கொண்டு போய் கடைசியில் நிறுத்துச்சு, இந்த லவ்னால என்னென்னலாம் பண்ணி கடைசியாக நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம பின்னாடி என்ன இருக்குது, முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத உணர வைக்கிற படம் தான் இந்த LIK அப்படிங்கிற இந்த படம். இது வந்து நயன்தாரா வீட்டுக்காரர் வந்து எப்படி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அந்த படம் வெற்றி அடைஞ்சு அவர் மறுபடியும் தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் கொடுப்பாரா இல்லை அவர் கம்பேக் கொடுக்க மாட்டாரா, இந்த படம் ஊத்திக்குமா ஊத்திக்காதா, இந்த படம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதாங்கிறது அந்த படத்தோட ட்ரைலர் வந்த உடனே நாம் வந்து அந்த படத்து மேலே நம்பிக்கை வைக்கலாமா வேண்டாமாங்கிறது தெரியும். ஏன்னா அந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு தெளிவான ஒரு ஸ்கெட்சோட அந்த படம் வந்து ரெடியாகவே இல்லை, தடுமாறிட்டே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தோட ட்ரைலர் வரட்டும், ட்ரைலருக்கு அப்புறம் முடிவு பண்ணுவோம் அந்த LIK வந்து வெற்றி படமாக மாறப்போதா இல்லையாங்கிறத வெயிட் அண்ட் சி.